வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 6 வரை நம்ம வீடியோ போட்டுட்டோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம், மேக்ஸ் தவிர்த்து. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம், ஹிஸ்ட்ரி கொண்டு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து கிட்டத்தட்ட 40% வந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஸோ டிஎன்பிசியில். ஸோ அந்த நோக்கத்துக்காண்டி தான் இதை பார்த்துருக்கோம். டெய்லி வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் கிட்ட இருக்குது. அதில் 75 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக 75 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 1 or 2 கொஸ்டினாவது வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நினச்சி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கூடவே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலதுக்கு வந்து ஷார்ட்கட்டும் சொல்லுவேன். ஸோ இயருக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸோ நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸோ அதேமாரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லுவேன். ஸோ ரிப்பீட்டடாக வந்து எந்த கொஸ்டின் வந்து வருது, ஸோ அதையும் நான் சொல்லுவேன். அதனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஸோ இங்கிலீஷில் இருக்க இங்கிலீஷ் பார்த்துக்குங்க, நான் தமிழ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள், 101 பாருங்கள். சூரிய குடும்பத்தை சாராத பொருள் எது அப்படின்னா நெபுலா. ஸோ இந்த கொஸ்டின் பல தடவை கேட்டிருக்குங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ 102வது கொஸ்டின், நவீன அணுக்கொள்கையை பொறுத்தவரை பின்வரும் எந்த கூற்று வந்து தவறானது அப்படின்னா, ஸோ அணுக்கள் வந்து பிளக்க இயலாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தவறானது. ஸோ முன்னாடி இந்த கொள்கை வந்து அணுவை பிளக்க முடியாதுன்னு இருந்துச்சு. பட் இப்போ என்னன்னா நவீன அணு கொள்கையில் வந்து அதை பிளக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ மற்றது பாருங்க, அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். ஓகேங்களா? ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்க வேண்டியதில்லை. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் சில பண்புகளில் ஒத்திருக்கும். ஓகே, ஒன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஸோ தவறானது அப்படின்ட்டு நீங்கள் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போகாம ஸோ மற்றது எது எது சரியானது ஸோ அதையும் பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 103 பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் கார்பனேட் தாதுக்கள் எவை அப்படின்னா மேக்னசைட், சிடரைட். ஸோ கார்பனேட் தாதுக்கள் எவை அப்படின்னா மேக்னசைட், சிடரைட் தான் கார்பனேட் தாதுக்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 104 பாருங்க. ஜம்மு தாவரவியல் பூங்கா வந்து யார் பெயரில் அமைந்துள்ளது அப்படின்னா ஸோ ஜானகி அம்மான். ஜம்மு தாவரவியல் பூங்கா வந்து யார் பெயரில் அமைந்துள்ளது அப்படின்னா ஜானகி அம்மா. ஸோ இவங்க வந்து தாவரவியலுக்கான நிறைய வந்து பூங்கா வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பிளான்ட் வந்து வளர்ச்சி நிறைய வந்து ஆய்வு கூடத்தெல்லாம் நிரூபிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பத்ம விபூஷன் விருதும் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஜம்மு தாவரவியல் பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க இவர் நேமில். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜா. ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ 105 பாருங்க. விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர் வந்து கேத்தரின் ஈசா. ஸோ விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் நூலை வந்து வெளியிட்டவர் வந்து கேத்தரின் ஈசா. ஸோ 106 பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் கருத்தில் கொள்க. ஸோ கூற்று ஏ பாருங்க. நியூட்ரோபில் வந்து துகள் சார்ந்த இரத்த வலையணுக்கள். காரணம், நியூட்ரோபில்களில் சைட்டோபிளாச துகள்கள் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ நியூட்ரோபில்ல துகள் சார்ந்த இரத்த வெள்ளையணுக்கள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. ஸோ ஏ மட்டும் சரி, ஆர் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்ரோபில்கள் வந்து சைட்டோபிளாச துகள்கள் இல்லைன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 107 பாருங்க. மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் எது அப்படின்னா புரோஜெஸ்ட்ரான். ஓகேங்களா? ஸோ மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலையை வந்து சீராக பராமரிக்கும் ஹார்மோன் வந்து புரோஜெஸ்ட்ரான்.
இந்த ரிலாக்ஸின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கும்போது எலும்பை வந்து வளைஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து ரிலாக்ஸின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹார்மோன் வந்து அப்ப சுரக்கும். ஓகே, 108 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்ந்தெடு. ஸோ 1 பாருங்க, லூனி ஆற்றின் நீர் பாலோட்டிரா வரை சுவையாக உள்ளது. ராணா கட்ச் பகுதியில் உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். லூனி ஆற்றின் நீர் பாலோட்டிரா வரை சுவையாக உள்ளது. ராணா கட்ச் பகுதியில் வந்து உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. ஸோ 109 கீழ்கண்டவற்றுள் உயிர்கோள பாதுகாப்பு மையம் எது அப்படின்னா, ஸோ மன்னார் வளைகுடா தான். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள பாதுகாப்பு இருக்கும். ஸோ அது எது எதுன்னு பாருங்க. அதே மாதிரி மொத்தம் வந்து இருக்கிறதுல உயிர்கோள காப்பகம் வந்து எங்கே அதிகமாக இருக்கு. ஸோ இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து மொத்தம் எவ்வளோ இருக்கு. ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 110 பாருங்க. மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யாரு அப்படின்னா, முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் வந்து விசித்திர சித்தன், நிறைய பேர் இருக்கு. ஸோ மாமண்டூர்ல வந்து குடைவரை கோயில்லாம் எழுப்பியிருப்பாரு. மாமண்டூர் மண்டகப்பட்டு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் அப்படின்னா இந்த ஸ்கந்தகுப்தன். விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை வந்து பெற்ற குப்த மன்னர் வந்து ஸ்கந்தகுப்தர். ஸோ 112 பாருங்க. ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் வந்து ஒன்று இங்கு காணப்படுகிறது அப்படின்னா பிம்பெட்கா. இந்த கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பெண் தன் மடியில் வந்து குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் ஒன்று எங்கு காணப்படுகிறது அப்படின்னா பிம்பெட்கா. பிம்பெட்கா வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 113 கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா மூவருலா வந்து நாதமணின்னு இருக்கு. அதுதான் தவறானது. ஸோ மற்றது பாருங்க. பெரிய புராணம் சேக்கிழார். மூவருலாவும் சேக்கிழார்னு நினைக்கிறேன். ஸோ கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டா. சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவை. ஸோ 114 தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா தெலுங்கு. ஓகேங்களா. ஸோ தேசிய ஆந்திராக்கார் ஒருத்தர் தான், அவர் பேர் மறந்துச்சு. ஸோ ஆந்திராக்கார் அவர் தான் வந்து தேசிய உறுதிமொழியை வந்து உருவாக்கியிருப்பாரு. ஓகே. 115 மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாரு அப்படின்னா ஹெராட்டஸ். ஸோ வரலாற்றின் தந்தை ஹெராட்டஸ். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி தான் இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 117 இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கிறது அப்படின்னா 6ஆம் பகுதி. ஸோ பார்ட் 6. ஓகேங்களா. 118 இது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது அப்படின்னா பாராளுமன்றம். ஸோ பாராளுமன்றம் வந்து பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு வந்து கூட்டு பொறுப்பாக வந்து திகழ்கிறது. ஸோ 119 பாருங்க. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர் வந்து ஏவி டைசி. ஓகேங்களா. ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா ஏவி டைசி. 120 பாருங்க. பொது உடைமை அரசு நிலவாத நாடு அப்படின்னா ஜப்பான். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்ல பொது உடைமை அரசு வந்து ஜப்பான். 121 குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் வந்து 42 1976. ஸோ அடிப்படை கடமைகள் பார்த்தோன்னா இப்போ 11 இருக்கு. முன்னாடி 10 இருந்துச்சு. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேங்களா. ஸோ வந்து அதன்படி கொண்டு வந்திருப்பாங்க.
122 பாருங்க. பூஜ்ய நேரம் நடைபெற்ற இடம் வந்து 1962. ஸோ பூஜ்ய நேரம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1962. 123 பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி சேர்க்கை வீதம் 2020 டேஸ் ஆக உயர்த்துதல் இந்திய அரசின் நோக்கம். ஸோ 25% உயர்த்துதல் வந்து இந்திய அரசின் நோக்கம். பின் வருவனவற்றில் G8 நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. ஸோ G8ல எந்தெந்த நாடு இருக்குன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற நாடு இருக்கு, இங்கிலாந்து, ரஷ்யா, ஜப்பான் இருக்கு. ஸோ மொத்தம் 8 நாடுகள் இருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 125வது கொஸ்டின், கீழ்கண்டவர்களுள் ஒருவர் மிதவாதி ஆவார். அது யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ் இவங்க தீவிரவாதிகள். ஸோ 126 ஈவே ராமசாமி வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா செப்டம்பர் 17, 1879. ஸோ இவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா 1973. சத்திய சோதக் சமாஜ் உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியவர் வந்து ஜோதிபாய் பூலே. தேசிய டால்பின் மையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட உள்ளது அப்படின்னா பீகார். சமீபத்தில் ஆய்வுகளில் நுண் பிளாஸ்டிக்குகள் அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் டேஸ் வழியாக உணவுச் சங்கிலியினுள் நுழைகின்றது என்பதை வெளிக்காட்டியுள்ளது அப்படின்னா கொசுக்கள். ஸோ கொசுக்கள் வந்து சமீபத்திய ஆய்வுகளில் நுண் பிளாஸ்டிக்கள் வழியாக வந்து உணவுச் சங்கிலியில் நுழைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா தேசிய கூடைப்பந்து கழகத்திற்கு NBA நேஷனல் பேஸ்கெட்பால் அசோசியேஷன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து சட்னம் சிங் பூம்ரா. ஸோ 131 ஸ்ரீ சக்தி புரஸ்கார் ராணி லட்சுமிபாய் தேசிய விருது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க தேசத்திற்காக சாதனை புரிந்த பெண்களுக்காக தான் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் ராணி லட்சுமிபாய் விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ 132 பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்ற நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 25, 2017. ஜூலை 25, 2017. நூற்றி 33 பாருங்க, அணு ஆயுத தடை சட்டம் வந்து கையெழுத்தான ஆண்டு வந்து 1963. இமாச்சல சிகரத்தின் முகட்டை அதாவது 117 நாட்களில் வந்து தொட்ட சாதனையாளர் வந்து ஸ்டீவ் புரோயின். ஸோ ஸ்டீவ் பிளைன் தான் வந்து 117 நாட்களில் வந்து தொட்ட சாதனையாளர். இந்தியாவின் முதல் முறையாக கோவை வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் வந்து பூச்சிகள் அருங்காட்சியகம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 2017 வந்து ஸோ இந்த கோவையில் வந்து பூச்சிகள் அருங்காட்சியகத்தை வந்து தொடங்கி வைத்திருப்பார். ஸோ உலக அளவில் கரியமில வாயுவை வந்து அதிகமாக உமிழும் நாடு அப்படின்னா சீனா தான். ஸோ உலக அளவில் வந்து கரியமில வாயுவை வந்து அதிகமாக உமிழும் நாடு வந்து சீனா. ஸோ 137 இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் அப்படின்னா சக்திகாந்த தாஸ். இப்போ யாருன்னு பார்த்துக்கோங்க. இப்பயும் சக்திகாந்த தாஸ் தான் இருக்காரு. ஸோ அடுத்து மேக்ஸ் இருக்கு, மேக்ஸ் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ 151வது கொஸ்டின் பாருங்க, மாறா திசைவேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு வந்து சுழியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. கொஸ்டின் நம்பர் 152 மின்காந்த அலைகள் என்பது குறுக்கலைகள். ஸோ மின்காந்த அலைகள் வந்து குறுக்கலைகள். ஸோ குறுக்கலை நெட்டலை ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க. ஸோ சவுண்டு வந்துச்சுன்னா நெட்டலை வரும்.
ஸோ குறுக்கலை பார்த்தீங்கன்னா லைட்டு வரும். ஸோ 153 பாருங்க. மின் சுற்றுகளில் பயன்படும் மின் உருகிகளை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா ஜூல் வெப்ப விளைவு விதி. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டிஎன்பிசிபி எக்ஸாம் இன்னைக்கு கூட நடந்துச்சு. ஸோ அதில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஸோ 154 கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் அப்படின்னா சங்கிலி தொடராக்கம். கார்பன் வந்து அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் ஸோ சங்கிலி தொடராக்கம். 155வது கொஸ்டின் கூற்று வைரம் ஒரு மின்கடத்தி அல்ல, இது தனித்த எலக்ட்ரானை பெற்றிருக்கவில்லை. ஸோ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஆனது கூற்று ஏவுக்கான சரியான காரணமாகும். ஸோ 156 ஆல்கஹாலில் நொதித்தல் நடைபெறும் உயிரினம் வந்து ஈஸ்ட். ஸோ பால் வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றியாச்சுன்னா புளிக்குதா, ஸோ அதுக்கு காரணம் வந்து நொதித்தல் தான். ஸோ பூச்சி உண்ணும் தாவரம் அப்படின்னா ட்ரைசீரா. ஸோ பூச்சி ட்ரைசீரா, பூச்சி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 158 பெரி பெரி. ஸோ விட்டமின் B1 கூட இன்னைக்கு கேட்டாங்க. எந்த இது தைமினா ரிக்டோபிளமினா. ஸோ டிஎன்பிசிபியில் இன்னைக்கு கூட கேட்டாங்க. ஸோ பாருங்க பெரி பெரி அப்படின்னா வைட்டமின் B1, பெல்லக்ரா அப்படின்னா வைட்டமின் B3. ஸ்கர்வி பார்த்தீங்க வைட்டமின் சி. ஸோ ரிக்கட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி. ஸோ 159 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஸோ இந்தியாவில் 20% சர்க்கரை உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு இருக்கு. கிடையாது. ஸோ உத்தரப்பிரதேசம் வரும். ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 42 சர்க்கரை ஆலைகள் வந்து இருக்கு. ஸோ இது கரெக்டு. சர்க்கரை ஆலைகள் வந்து கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படுகிறது. கரெக்டு. ஸோ வெல்லம், கற்கண்டு, சர்க்கரை ஆகியவற்றை கரும்பிலிருந்து கிடைக்கும் உற்பத்தி பொருள். ஸோ வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1980. ஸோ வனவிலங்கு 1973. நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா சாலை வழி போக்குவரத்துன்னு இருக்கு. ஆக்சுவலி ரயில் தான் வரும், சாலை வழி போக்குவரத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்து ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை வந்து பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்து ராமானுஜர். 163 டாக்டர் எஸ் தர்மம்மாள் தமிழ் ஆசிரியர்களுக்கான நடத்திய போராட்டம் வந்து இலவு வாரம். 164 கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்றுன்னா உமாயூன். மூன்றாம் பானிபட் போர் வந்து 1761. திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலைதான் கிறிஸ்துவ என்று கூறியவர் வந்து காந்திஜி. ஸோ இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் நெசவு நகரம் பார்த்தீங்கன்னா கரூர். ஸோ தமிழ்நாட்டோட நெசவு நகரம் தஞ்சாவூர்னு போட்டுறக்கூடாது, கோயம்புத்தூர் போட்டுறக்கூடாது. ஸோ கரூர். 168 பாராளுமன்றத்தின் பண மசோதா அறிமுகப்படுத்த ஒரு நிமிஷம். பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த குடியரசுத் தலைவர் யாருடைய முன் அனுமதி வந்து தேவைப்படுகிறது அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து பண மசோதா வந்து அறிமுகப்படுத்தணும்னா குடியரசுத் தலைவரோட அனுமதி வந்து முன் அனுமதி வந்து பெறணும். ஸோ ஆளுநரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். ஸோ ஆளுநர் வந்து ஆண்டு காலம் 5 ஆண்டு விரும்பும் வரை இருக்கலாம். ஸோ அவசர சட்டங்களை வந்து வெளியிட வந்து ஆளுநர்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா. இந்தியாவில் பிரசிடென்ட்டு. ஸோ அரசியல் அறிவை ஒரு கலை பாடமாக கருதியவர்கள் வந்து மைலன் அகஸ்டே கோம்டே. ஸோ மைலன் அகஸ்டே கோம்டே வந்து அரசியல் அறிவியலை வந்து ஒரு கலை பாடமாக கருதினார். ஸோ 172 பாருங்க. ஸோ மார்க்கிய அணுகுமுறை சிந்தனையாளர் வந்து அன்டோனியோ கிராம்ஸ்கி. பொருளியல் அணுகுமுறை சிந்தனையாளர் வந்து ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ். வரலாற்று அணுகுமுறை சிந்தனையாளர் வந்து சைபன். நிறுவன அணுகுமுறை சிந்தனையாளர் வந்து ஜேம்ஸ் பிரைஸ். ஓகே, மார்க்கிய அணுகுமுறை சிந்தனையாளர்னு வருதா? ஸோ அன்டோனியோ கிராம்ஸ்கி. பொருளியல் அணுகுமுறை அப்படின்னா ஃப்ரெட்ரிக் ஓ.பி.ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வரலாற்று அணுகுமுறை சிந்தனையாளர் வந்து சபைன். நிறுவன அணுகுமுறை சிந்தனையாளர் வந்து ஜேம்ஸ் பிரைஸ். எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை ஷேடோ கேபினெட் அமைந்துள்ளது அப்படின்னா பிரிட்டன். ஸோ பிரிட்டன் நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை வந்து அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் வந்து தர்மபுரி. ஸோ அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி. 175 பாருங்க. தொடக்க கல்வி முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசு மைய அரசுடன் இணைந்து செயல்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னா சர்வசிக்ஷா அபியான். 176 சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 3. சரி, 176 சமூக பொருளாதார மண்டலத்தில் வந்து தமிழ்நாடு வந்து 3வது இடத்தில் உள்ளது. 177 பாருங்க. கூற்று ஏ. வ.உ.சி.க்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தீவிரவாதத்தை ஆதரித்தார். ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 178. 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர் வந்து ராஜகோபாலாச்சாரி. ஸோ ஃபஸ்ட்டு 54 வந்து யார் ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் பெற்ற தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 1955 சிட்டிசன்ஷிப் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 179. ஸோ அடுத்து சயின்ஸ் பாருங்க. பின்வரும் வாயுக்களில் சூரியனில் அதிகமாக காணப்படும் வாயுக்கள் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82% இருக்கும். ஹீலியம் பார்த்தீங்க அப்படின்னா 18% இருக்கும். ஓகேங்களா? 88% ஹைட்ரஜன், 12% வந்து ஹீலியம். நூற்றி 80 பாருங்க. தாவரங்களை மண் இல்லாமல் தண்ணீரில் மட்டும் வளர்க்கும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ். தாவரங்களை வந்து மண் இல்லாமல் தண்ணீர் மட்டும் வளர்க்கும் முறை வந்து ஹைட்ரோபோனிக்ஸ். வடக்கில் சீனா, மேற்கில் ஆப்கானிஸ்தான், ஈரான், கிழக்கில் கிழக்கில் இந்தியா. சாரி, வடக்கில் சீனா, மேற்கில் வந்து ஆப்கானிஸ்தான், ஈரான், கிழக்கில் வந்து இந்தியா ஆகிய நாடுகளை வந்து எல்லைகளாக கொண்டுள்ள நாடு வந்து பாகிஸ்தான். ஓகேங்களா? ஸோ பக்கத்து நாடு எது? ஸோ அது எதோட பகிர்ந்துக்கிறது? ஸோ இந்தியாவோட அதிக பகிர்ந்து கொண்ட நாடு பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்.
சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்கான 2019 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து யூசப். ஸோ சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்கான 2019 சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யூசப். இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்தவை அப்படின்னா மேலவை. 2011 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம் பார்த்தீங்கன்னா 54.6%. ஓகேங்களா? ஸோ 2010 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. எழுத்தறிவு கேட்பாங்க, பாலின விகிதம் கேட்பாங்க, எந்த இடத்துல டென்சிட்டி இருக்குது, டென்சிட்டியான ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ மக்கள் தொகை பற்றி ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. தென் மத்திய ரயில்வே தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னா செகந்திராபாத். ஸோ அப்படின்னு வச்சுங்க. தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் வந்து எங்குள்ளது அப்படின்னா செகந்திராபாத். நிதி ஆயோக்கின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஸோ நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் வந்து தமிழ்நாடு. நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு வந்து 2015. ஸோ திட்டக்குள்ள ஆகஸ்ட் 2014 வந்து அபாலிஷ் பண்ணிட்டு நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜனவரி 1, 2015. சாரி, ஜூலை 1, 2015. ஸோ ஃபுல்லாகவே மேக்ஸ் இருக்குது, மேக்ஸை விட்டுருவோம். ஸோ மேக்ஸ் அவ்வளோதான் நண்பா. ஸோ ஃபுல்லாகவே என்னென்னா மேக்ஸாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் நண்பா.